ஜீ தமிழ்ல பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரியல் தான் மௌனம் பேசியது. ஆக்சுவலா இது ஜீ தமிழ்ல ஒரு அண்டர் ரேட்டடான சீரியலாவும் இருக்குன்னு இதோட ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க. 2024 நவம்பர் மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 280 எபிசோட்ஸை கடந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிக்கிட்டு வருது. இந்த சீரியல்ல ஆக்டர் அசோக்கும் ஜோவிதா லிவிங்ஸ்டனும் தான் லீட் ரோல்ல நடிக்க தொடங்கியிருந்தாங்க. பட் ஆக்ட்ரஸ் ஜோவிதா மட்டும் நடிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே என்னுடைய பிரின்சிபலுக்கு இந்த கேரக்டர் முரணா இருக்கு, அதனால நான் இதுல இனி நடிக்க மாட்டேன்னு சொல்லி விலகி இருந்தாங்க. இதனாலேயே இவங்களுடைய ஃபேன்ஸ் சிலர் டிசப்பாயின்மெண்ட் ஆகி இந்த சீரியலை பாக்குறத நிறுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் போய்கிட்டு இருந்தது. இந்த ஒரு சூழல்ல மௌனம் பேசியதே சீரியல் எண்டாக போறதா சொல்லி ஒரு நியூஸ் சோசியல் மீடியால வேகமா பரவிக்கிட்டு வருது. மேலும் இதை உறுதிப்படுத்துற வகையில இந்த சீரியல்ல விசாலாட்சி கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆக்ட்ரஸ் கிருபா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சீரியல்ல வர ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, லாஸ்ட் டே லாஸ்ட் ஷூட் டைம் பாய் பாய் மை டீம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த எங்களுடைய ஃபாலோவர் ஒருத்தங்க கன்ஃபியூஷன் ஆகி சீரியல் முடியுதா இல்ல நீங்க சீரியலை விட்டு விலகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆக்ட்ரஸ் கிருபா சீரியல் எண்டுன்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. இது மூலமா மௌனம் பேசியதே சீரியல் முடிய போறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலா இந்த சீரியல் தொடங்கி ஒரு வருஷம் கூட ஆகாம முடியறத பார்க்கும்போது இந்த சீரியலோட ஃபேன்ஸுக்கு வருத்தமா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த போஸ்டுக்கு கீழேயும் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. சோ மௌனம் பேசியதே சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.